தஸிக்கியத் என்ற இந்த தன்மையை பலரும் இழந்து விட்டோம். எத்தகைய அளவு ஆன்மாவை சுத்தம் செய்வதன் மூலம் அல்லாஹ்வை நாம் பெற முடிகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளுதல் முடிகின்றது. இன்னும் மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் முழுமையாக செம்மையாக ஷரியத்தை பின்பற்றினால் அவனுக்கு சொர்க்கம் உண்டு என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் ஒரு சம்பவம் புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வரும். என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருவார். அப்பொழுது இஸ்லாத்தை பற்றி கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குவார், நீங்கள் 5 நேர தொழுகையை தொழுது கொள்ளுங்கள், மேலும் நீங்கள் அதை தொழுவதற்கு உங்களுக்கு நேரம் கிடைத்தால் நீங்கள் சுன்னத்துல் நஃபில்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது, நான் ஃபர்லுகளை மட்டும் பின்பற்றிக் கொள்கின்றேன் என்று சொல்வார்கள். அடுத்தபடியாக நீங்கள் ஃபர்லான நோன்புகளை வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் நீங்கள் விருப்பப்பட்டால் சுன்னத்தான நோன்புகள், வாஜிபான நோன்புகள், நஃபிலான நோன்புகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, நான் ஃபர்லை மட்டும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதாக அந்த மனிதர் சொல்வார். அடுத்தபடியாக நீங்கள் ஹஜ் ஒரு முறை செய்வது கடமையாக இருக்கின்றது, அந்த ஹஜ்ஜை செய்யுங்கள், விருப்பப்பட்டால் நீங்கள் 2-3 செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, நான் 1 மட்டும் செய்து கொள்கின்றேன் என்று சொல்வார்கள். அடுத்தபடியாக இந்த 2.5% நீங்கள் கொடுக்க வேண்டும், மேலும் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் சதக்காக்கள் தர்மங்கள் அதிகப்படியாக கொடுக்கும் பொழுது நான் இந்த 2.5% மட்டும் ஜக்காத்தை மட்டும் கொடுத்து விடுகின்றேன் என்பதாக அந்த மனிதர் சொல்லிவிட்டு சென்று விடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொல்வார்கள், ஒரு மனிதர் சொர்க்க வாசியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இந்த போகின்றாரே இவர்தான் அந்த மனிதர் என்பதாக சொல்கின்றார்கள். ஒரு மனிதன் சரியத்தை பின்பற்றும் பொழுது அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கின்றது. இன்னும் ஒரு மனித சரியத்தையும் இன்னும் சுன்னத்தை பின்பற்றும் பொழுது சொர்க்கத்திலே உயர்ந்த தன்மை கிடைக்கின்றது. இன்னும் உச்சகட்டமாக ஒரு மனிதன் சரியத்தையும் சுன்னத்தையும் தரிக்கத்தையும் இன்னும் செய்வார்கள் பின்பற்றும் போதும் சொர்க்கத்தை விட்டும் தாண்டி அல்லாஹ்வை அவர்கள் முழுமையாக பெற்றுவிட முடிகிறது என்பதை மார்க்க அறிஞர்கள் ஆன்மாவை சுத்தம் செய்வது என்ற தஸிக்கியத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள்.